வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்க்கெட் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி மட்டுமே பண்ணுறோம். ஸோ ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்குது. மார்க்கெட்டோட என்டையர் சென்டிமெண்ட்டுமே ப்ரெஷரில் தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ ஓவரால் இன்னைக்கு நெஃப்டி 50 வந்து 46 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. சென்செக்ஸ் 160 பாயிண்ட்டும், பேங்க் நிஃப்டி இன்னைக்கான நாளில் ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணி 418 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. ஸோ ருபி ரெக்கார்ட் லோ 96 ரூபாய் போயிருச்சு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ருபி கீழே விழுந்துட்டே இருக்கிறது இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு ஒரு அருமையான விஷயமே கிடையாது. லாங் டேர்மில் இது மூலமாக நிறைய சேலஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற அதே ட்ரெண்டில் ஃபாலோ ஆச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டம்தான். ஸோ ருபி கீழே விழுறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, யூஎஸ் ஈரான் வார் வந்து இன்னும் ஷார்ட் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. அவங்க வார் வந்து போட்டு அடிக்கடி அடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் வந்து பெர் பேரல் வந்து $111 போயிருச்சு. ஸோ இது வந்து இந்தியாவோட எல்லா ப்ரைஸிங் பாயிண்ட்டையுமே அஃபெக்ட் பண்ண போகுது. ஆயில் அண்ட் கேஸு, பெயிண்ட்ஸு, லாஜிஸ்டிக்ஸு, ஃபுட்டு, எஃப்எம்சின்னு சொல்லிட்டு ஒரு செக்டார் விடாமல் எல்லா செக்டாருமே அடி வாங்க போகுது. ஆல்மோஸ்ட் கண்ட்ரியில் உள்ள எல்லாருமே இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரெஷரை இன்னும் கூடிய விரைவில் பார்க்க போகிறாங்க. ருபி இதே மாதிரி விழுந்துட்டே இருந்துச்சுன்னா நிறைய பேரோட பயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீலங்கா அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு நடந்த மாதிரி இந்தியாவுக்கும் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. கவர்மெண்ட் வந்து $3 பெட்ரோல் அண்ட் டீசலோட ப்ரைஸஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக மேஜர் சிட்டிஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே. பட் எனக்கு ஒன்று புரியாது என்ன அப்படின்னா, $3 வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரைஸ் தான். நார்மலாக இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் வித் ரிகார்ட்ஸ் டு க்ரூட் ஆயிலோட ப்ரைஸை மேட்ச் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கூடிய விரைவில் பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து ஒரு $26 இருந்து $50 வரைக்கும் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. ஆன் த அதர் எண்ட் மகாராஷ்டிராவோட ஏவியேஷன் ஃபியூயலோட வேட்டை வந்து கட் பண்ணியிருக்காங்க 18%லேருந்து 7% கிட்ட. ஸோ ஓவரால் இது வந்து இண்டிகோ இந்த மாதிரி, ஏர் இந்தியா இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு ஆப்ரேட்டிங் இன் மும்பையில் மட்டும் ஒரு பூஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நெகட்டிவ் ஃபார் கன்சியூமர் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஸ்பெண்டிங். ஸோ டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளோட Q4 ரிசல்ட்ஸ் ஃபோர்காஸ்ட் எல்லாத்தையுமே பீட் பண்ணி 108% கிட்ட அபரிவிதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக்கும் கூட. ஸோ ப்ரிடாமினண்ட்டாக எஸ்யூவி டிமாண்ட் செக்டரான ஹரியர், சஃபாரியோட இவி, பஞ்சு இது எல்லாமே அதோட ரெவன்யூ பூஸ்டப்புக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கான நெஃப்டி பெர்ஃபார்மன்ஸ் டுடேல 5% கிட்ட ஓவரால் மார்க்கெட்டில் டாடா மோட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியா ஸ்வீடனுக்கு இடையில ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து சைன் பண்ணுறதுக்கான டாக்ஸ் இருக்குது. ஸோ இது மூலமாக 2026 டு 2030க்குள்ள பீரியடில் டிஃபென்ஸு, கிரீன் டிரான்சிஷன், டெக்னாலஜி அண்ட் ட்ரேடுக்கு நிறைய கிராஸ் கொலாபரேஷனும் பார்ட்னர்ஷிப்பும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பாசிட்டிவ் ஃபார் டிஃபென்ஸ் ஸ்டாக்கான பிஇஎல், HAL, கொச்சின் ஷிப்யார்டுக்கும் கிளீன் எனர்ஜி செக்டர் ஸ்டாக்குக்குமே ஒரு பெட்டரான பாசிட்டிவான நோட்டாக அமைஞ்சிருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக வித்துட்டு போயிட்டு இருக்காங்க. May 12 ஆன் டேட்ல 8,000 crores கிட்ட வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. டிஏஎஸ் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வச்சு பார்ஷியலாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெண்ட் எவ்வளோ நாளுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு தெரியல. இது வந்து நிஃப்டி 50வை 23,200 23,000ங்கிற சப்போர்ட் ரேஞ்சிலே ஓடிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இஷ்யூ ஷார்ட் அவுட் ஆகலைன்னா நிஃப்டி 50 வந்து இந்த 23,000ங்கிற பேரியரை பிரேக் பண்ணிட்டு கீழே போறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தியா இருக்கு. ஃபார்மா இண்டெக்ஸ் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் ஹையை அடிச்சு நொறுக்கி போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு ரெண்டு விஷயமா இருக்கு. ஒன்று வந்து இந்தியாவோட டைரக்ட் பெனிஃபிட் ஆன ருபி வீக்கனிங்கான பெனிஃபிட் $96 per dollar போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணும்போது ருபியை வந்து $90க்கு ஆவரேஜ் அவுட் பண்ணியிருப்பாங்க. இப்போ $96 போயிடுச்சு. அண்ட் அது போக குளோபல் செக்டர்லையுமே டிமாண்ட்ஸ் வித் ரிகார்ட்ஸ் டு ஃபார்மா ஸ்டாக்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கு. ஸோ டிஃபென்சிவான பிளேயராகவும் இருக்கு. ஃபார்மா ஸ்டாக்கை தான் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஸ்டாக்ஸாக அமையுது. வெல்ஸ்பன் லிவிங் கம்பெனியான போர்ட் மீட்டிங்ஸ் வந்து பைபேக் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க $175. இது வந்து அந்த கம்பெனியோட கான்ஃபிடன்ஸ் வித் ரிகார்ட்ஸ் டு கரண்ட் லெவலில் காட்டுது. செபியோட அப்ரூவல்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் இது வந்து ப்ராப்பராக அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரும். நான் இந்த கம்பெனி எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். பாசிட்டிவாக இப்போதைக்கு எதுவும் பெருசாக இல்லை. குவார்டர் ஆன் குவார்டர் சேல்ஸுமே பெருசாக எதுவும் பண்ணலை.
ஆல்மோஸ்ட் இதோட ப்ரைஸ் வந்து 2 டைம்ஸ் புக்குக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதனால இப்போதைக்கு இதுக்குள்ளே என்டர் ஆக வேண்டாம். ஷார்ட் டேர்மில் ஷேர்ஸ் வாங்கிட்டு பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கூட என்ன கேட்டால் அது ஒரு கேம்பிளிங் மாதிரி, இப்போதைக்கு அதுக்குள்ளே என்டர் ஆகாமல் இருக்கிறது நல்லது. ஸோ ஓவரால் மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்துருந்தோம், நெகட்டிவ் ட்ரெண்ட் தான் போட்டுருந்துச்சு. நிஃப்டி 50 இப்படியே க்ரூட் ஆயிலோட டென்ஷன் இருந்துச்சுன்னா 23,000 பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஃபார்மா 1.8% அப்பு, ஐடி 1.2% அப்பு, டெலிகாம் 0.6% அப்பு, கோல்டு 0.4% அப்பு, எஃப்எம்சிஜி டவுனு, பிஎஸ்யூ பேங்க் டவுனு, ஆயில் அண்ட் கேஸ் டவுனு, மெட்டல்ஸ் வந்து 2.8% டவுன். டாப் மூவர்ஸ் ஆஃப் டேன்னு பார்த்ததுல டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், டாக்டர் ரெட்டி 52 வீக் ஹையை அடிச்சு நொறுக்கி போயிட்டு இருக்கு, 3% இன்னைக்கான நல்ல அப்பு. இன்ஃபோசிஸ் டிஃபென்சிவ் ஐடி பையிங் போயிட்டு இருக்கு. ப்ரிடாமினெண்டா பேக்கப் இருக்கிற ரீசன் ருபி டிப்ரிசியேஷன் பெனிஃபிட் மட்டுமே. பட் ஸ்டில் ஐடி செக்டாருக்கு மேலே உள்ள ப்ரெஷர் இன்னும் அப்படியே ரீட்டைன் ஆகிட்டு தான் இருக்கு. கோல் இண்டியா அஃப்கோர்ஸ் கோல் வந்து ஒரு ஆல்டர்னேட் ஃபியூலாக கன்சிடர் பண்ணுறதுனால அது இப்போதைக்கு ரொம்ப டெய்ல்விண்ட் எடுத்து போயிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு இது என்ட்ரா வேண்டாம். ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து கன்சிடரபிள் ரேஞ்சை தாண்டிடுச்சு. பட் ஸ்டில் பிஇ வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெட்டராக இருந்தால் கூட என்றும் ட்ரேட் ஆகாத வேல்யூவை நோக்கி இந்த ஸ்டாக் போயிட்டு இருக்கு. இந்த ரேஸில் மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது. டெக் மகேந்திரா இப்போதைக்கு வந்து ஒரு டிஃபென்சிவான க்ரோத் கொடுக்குறாங்க. அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் பைப்லைன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொட்டாக் பேங்க்கு என்ஐஎம் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்டேபிள் அசெட் குவாலிட்டி இருக்கிறதுனால 1.38% அப்பு. டாப் லூசர்ஸ்ன்னு பார்த்தா ஹிண்டல்கோ எஃப்ஐஎஸோட செல்லிங் ப்ரெஷர்னால, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஆயில் கேஸ் ப்ரெஷர். ஸோ பேசிக்காக க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த எல்லா ப்ரைஸையுமே எண்டு கஸ்டமருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஸோ மார்ஜின்ஸ் வந்து கம்ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த ரீசனால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி விழுந்துட்டு இருக்கு. நல்ல ஸ்டாக்கு இன்னும் ஒரு கன்சிடபிள் ரேஞ்சில் விழுந்துச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. நெஸ்லே இந்தியா நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் இன்புட் காஸ்டோட கன்சர்ன்ஸும் இருக்கு. டியூ டு க்ரூட் ஆயிலோட ஸ்பைக்னாலையும் 1.88% விழுந்திருக்கு. டாடா ஸ்டீல் குளோபல் சப்ளை செயின் டிமாண்ட் எப்படி போகும், வால்யூம் ப்ரெஷர்ஸ், மெட்டலோட வீக்னஸ்னால விழுந்திருக்கு. பிஎஸ்யூ பேங்க் கண்டினியூஸ் எஃப்ஐஸோட செல்லிங்ஸ் இருக்கு. குவாலிட்டி ஸ்க்ரூட்டனிட்டி நடக்கும். அண்ட் எம்என்டம் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கு. இவி காம்படிஷன்ஸ் வந்து ரொம்ப கன்சர்னிங்காக இருக்கு. இவி செக்டர் பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் இப்போதைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பஞ்சா இருக்கட்டும், டாடா மோட்டார்ஸ்ல உள்ள அடுத்தடுத்த ப்ராடக்ட் லான்ச்சா இருக்கட்டும், இது எல்லாமே. வாட்ச் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டி. ஸோ டாக்டர் ரெட்டி வந்து நீங்கள் ப்ரிடாமினெண்டா ரெண்டு ரீசன்காண்டி வாட்ச் அவுட் பண்ணும். யூஎஸ் ஜென்ரிக் மெடிசன் பைப்லைன்ஸ் பெட்டரா இருக்கு. ருபி டிப்ரிசியேஷன் இந்த ஸ்டாக்குக்கு ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ராசென்கோ ஃபார்மா இந்தியா வந்து ஓவரால் வந்து ருபி டிப்ரிசியேஷனால பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து ஆன்காலஜியும் ரெஸ்பிரேட்டரி பார்ட்னர்ஷிப்பா டாக்டர் ரெட்டி அண்ட் சன்ஃபார்மாவோட கீ மாடல் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. Q3 ஃபினான்ஷியல் இயர் 2026 ப்ராஃபிட் வந்து 5% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரீஎன்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்க. இப்போ கரண்டாக வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. மேன்கைன் ஃபார்மா. ஸோ இந்த மேன்கைன் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு யூஎஸோட எஃப்டிஏ ரிஸ்க் இதுக்கு எதுவுமே இல்லை. ப்ரிடாமினெண்டான டொமஸ்டிக் பிளேயர்ஸ்குள்ள தான் அதை சுற்றிட்டு இருக்கு. நல்ல ஒரு க்ரோத் மார்க்கெட் வச்சிருக்காங்க கன்சூமர் செக்டர்லையுமே. பட் இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இப்போதைக்கு இதுக்குள்ளே போக வேண்டாம். இன்ஃபோசிஸ் அருமையான ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. ருபி டிப்ரிஷியேட் ஆகுறது இந்த மாதிரியான ஸ்டாக்குக்கு ஒரு பூஸ்டிங் தான். ஸோ அண்ட் ஆல்சோ ஏஐ ட்ரிவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்வீசஸ் வந்து நிறைய இன்ஃபோசிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங் டீல் பைப்லைன்ஸ் வந்து இன்ஃபோசிஸ் வச்சுட்டே இருக்காங்க. ஸோ இன்ஃபோசிஸ் திருப்பி ரீபவுன்ஸ் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. என்ட்ராகலாம் தாராளமாக. டெக் மகேந்திரா பொறுத்த வரைக்கும் அட்ராக்டபிளான ப்ரைஸை நோக்கி வந்துட்டே இருக்கு. ஸ்ட்ராங்கான 5G நெட்வொர்க் சர்வீசஸும் என்டர்பிரைஸ் ஏஐ டீல்ஸும் வின் பண்ணிட்டு இருக்காங்க. காஸ்ட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து உள்ள நடந்துட்டு இருக்கு. லே ஆஃப்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. பட் ஸ்டில் ஃப்ரம் அன் இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ கம்மி காஸ்ட்டுக்கு நிறைய ப்ராஃபிட் எப்படி பண்றதுங்கிற ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யூஎஸோட பில்லிங் ரெவென்யூவை ப்ரிடாமினெண்டா ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ ருபி டிப்ரிசியேஷன்ல அது இந்த ஸ்டாக்குக்கு பெட்டராகவே அமையும். சூஸ்லான் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் நான் லாங் டேர்முக்கு ஒரு பெட்டு வச்சிருக்கேன். ஏன்னா என்டையர் இந்தியாவுமே ஸ்ட்ரக்சர்டா ரெனியூவபிள் எனர்ஜி புஷை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இது சூஸ்லான் எனர்ஜிக்கு லாங் டேர்ம் பெட்டராகவே இருக்கும். பேலன்ஸ் ஷீட் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க, டெப்டை குறைச்சிட்டு இருக்காங்க. சூஸ்லான் எனர்ஜி பத்தி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம சேனல்ல அந்த வீடியோ இருக்கு. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா ஏன் இதை கன்சிடர் பண்ணலாம் உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஹிந்துஸ்தான் ஜிங்க் பொறுத்த வரைக்கும் ப்ரிடாமினண்டா நிறைய ரீசன்னால இப்போ இந்த ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஃபோர்ஸி இருக்கு. ஒன்று வந்து காஸ்ட் ஆஃப் ஜிங்க் ப்ரொடியூசிங் வந்து கேஷ் ஃப்ளோ பெட்டராகவே இருக்கு. ஹை டிவிடெண்ட் பே அவுட் இந்த ஸ்டாக் தராங்க.
ஜிங்கோட டிமாண்ட் ஃபார் இவி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. சில்வர் அதோட பை ப்ராடக்ட் வந்து பிரைஸ் வந்து ஸ்ட்ராங்கா ரேலி ஆகிட்டே வருது இந்த ரீசன்னால. கோல் இண்டியா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அக்யூமுலேஷன் ஜோன்ல தான் இருக்கு. பட் ஸ்டில் 420ங்கிறது ரொம்ப ரிஸ்கியான பிரைஸ் என்டர் ஆகிறதுக்கு. கொஞ்சம் ஏதாவது டிராப் கிடைச்சிச்சுன்னா அந்த டைம் உள்ள போங்க. பிரின்சம் ஜென்சன் லிமிடெட் இது ஒரு சிமெண்ட் கம்பெனி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பட்ஜெட் டிமாண்ட் வந்து 2026 பெட்டராகவே இருக்கு. ஓவரால் இது வந்து ஒரு சின்ன ஸ்மால் கேப் கம்பெனி தான். சிமெண்ட்டு, ஹச்ஆர்ஜே, ஒயிட் சிமெண்ட், டைல்ஸ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மார்க்கெட் செக்மெண்ட்ல இருக்காங்க. ஏன் இதை நான் வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லனா, 168 ரூபா அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ப்ரிடாமினெண்ட்டாக இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிமாண்ட் பைப்லைன் வரும்போது சின்ன சின்ன கம்பெனிஸுக்குமே நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், லைக் ரூரல் செக்மெண்ட்ல. அதனால இதை நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் இதை கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு பெருசாக இந்த டிசிஷன் எடுக்கல. காஷியஸாக இருக்க வேண்டியது ரிலையன்ஸு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, ஹிண்டல்கோ, நெஸ்லே இந்தியா. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல, பட் எந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல என்ட்ரு ஆகிறீங்கிறது பெட்டராக இருக்கும். பஞ்சாப் நேஷனல் பேங்க் பொறுத்த வரைக்கும் ரைசிங் க்ரூட் ஆயில் ப்ரெஷரும், எஃப்ஐஎஸோட செல்லிங் ப்ரெஷரும், அசட் குவாலிட்டியும் ஒரு கன்சர்னாக இருக்கிறதுனால பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கான நாளில் இது விழுந்திருக்கு. இப்போதைக்கு இதை வெயிட் பண்ணி பார்த்து இது என்ட்ரு ஆகிறது பெட்டராக இருக்கும். ஓவரால் கோல்டு பொறுத்த வரைக்கும் கோல்டு அண்ட் சில்வர் கண்ணா பின்னாடி ஏறிட்டே வருது. 15,693 ருபீஸ் கோல்டும், 2,79,000 கிட்ட சில்வரும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் வந்து 109 ரூபாயிலிருந்து 111 ரூபாய் பெர் பேரல் போயிருச்சு. ருபி ஆல் டைம் ரெக்கார்ட் லோ. ஸோ ஓவரால் நாளைக்கான மார்க்கெட் அவுட்லுக் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் 23,800 இருக்கலாம், சப்போர்ட்டாக இருந்தால் 23,460 இருக்கலாம். நாளைக்கான மார்க்கெட்டில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தா டாக்டர் ரெட்டியும் அண்ட் அதர் ஃபார்மா ஸ்டாக்ஸ் மட்டும்தான். ஓவரால் மார்க்கெட்டையுமே நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சு பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.